Hello friends, welcome back to our channel Happy War Room. Okay, so இப்போ வந்து full getup போட எல்லாத்தையும் போட்டுட்டு காதுல வந்து headset போடுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வெளிய வெதருக்கு அந்த மூட்ஸ்னா என்ன இப்போலாம் ஜெர்மன் தான் வாயில வருது, இங்கிலீஷ்ல என்ன மறந்துட்டேன். குளிருக்கு தலையில போடுவோமே குல்லா, அதுக்கு பதிலா இதை போட்டு ஜாலியாக பாட்டும் கேட்டு போகலாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் வியூவை காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்த கிணத்தை எங்கடா காணோம், அந்த மாதிரி இங்க இருந்த வீடு எங்கடா, வியூ எங்கடா காணோன்ற மாதிரி இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். திருப்பி மூடிட்டு அழகா ஒரு ஷாட் எடுத்து காட்டுறேன். பாத்தீங்கன்னா மாமி டியூட்டி, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வேலையும் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தான் நீங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. அண்ட் என்னோட ஜெர்மன் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க. பட் எனக்கு வந்து ப்ராப்பரா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தானே என்னால சொல்ல முடியும். அதனாலதான் இவ்வளவு நாள் டிலே பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு B1 லெவல் எழுத போறேன். அதனால எனக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் என்னோட ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் ஸ்கூலை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சோத்து முட்டையை நிலாக்கு கொடுத்துட்டு வரலாம் வாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக லேட் பண்ணிட்டேன். இன்னும் 3 மினிட்ஸில் ஸ்கூலில் போய் நிற்கணும். இங்கே வந்து 8:30னா கரெக்டாக 8:31க்கு போனீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் பங்க்சுவலாக வாங்க அப்படி சொல்லுவாங்க. ஹார்ட்டே வெடிக்கும். இங்கே வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ வாங்க இப்போ ஓடுவோம். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. வாழ்க்கையே இப்படிதாங்க ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி நிலானிக்காவை ஒரு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ கிண்டர் கார்டனில் விட்டாச்சு. ஸோ கிண்டர் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை நாம் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன். லஞ்சும் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸும் வந்து ஸ்கூல்லையே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் ஒரு 9 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பேன். அப்புறம் ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. நிலானிக்காவுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். நிலா குட்டியை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. அவளோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ரெகுலராக வீடியோஸ் போடலாம் நினச்சிருக்கேன், ஆனால் என்ன பண்ணுவேன்னு தெரில. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நிலா வந்து இன்றைக்கி லேண்டன் ஃபெஸ்டிவல் இருக்குது அவள் ஸ்கூலில். ஸோ ஈவினிங் அங்கே போகணும். பட் எனக்கு நாளைக்கு ஜெர்மன் எக்ஸாம், அதனால் எங்கள் மாமாவும் நிலாவும் தான் மோஸ்ட்லி போவாங்க. பட் நான் வந்து ரொம்ப படித்து வெக்ஸ் ஆகிட்டு டயர்டாக இருந்தேன்னா நானும் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து போகிறோமா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குழந்தை இருக்குது, அதை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். இந்த சச்சின் படத்தில் படம் ஃபுல்லாக புகையாக விட்டுருப்பாங்கள்ல, இங்கே புகை விடாமையே அப்படி தான் இருக்குது.
வந்தாச்சு. இங்கே பாருங்க, என்னோட ஸ்டடி டேபிளை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன இருக்குன்னு ஸ்டடி டேபிள் டூர் மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து என்னோட பவுச், அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்தா இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோனு, ஏன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்டருக்காக வேணும். லேப்டாப் இருந்தாலும் படிக்கும்போது அப்படியே டக்குன்னு எடுத்து இப்படி வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இது வேணும். ஸோ இவன் தான் மெயின் பீஸு. இவன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட ஸ்கூலில் அனுப்புகிற ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ரெஃபர் பண்ணி யூடியூப்பில் படிக்கிறதுக்கு எல்லாமே என்னோட லேப்டாப் வேணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட நோட்டு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கிளாஸில் இல்லை, நானே ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இது என்னோட நோட்டு. பட் தெரியல எந்த அளவுக்கு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுவேனான்னுட்டு என்னோட ஃபுல் முயற்சி போட்டிருக்கேன், ஏன்னா இது ஒரு லாங்குவேஜ் தானே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து மொபைல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் மெயினாக என்னோட காஃபி. ஸோ நான் வந்து காஃபி டீ பர்சன்லாம் கிடையாது, ஆனால் படிக்கும் போது கொஞ்சமாக காஃபி குடித்தா அது நல்லா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால வந்து கம்பல்சரி ஒரு காஃபியை வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட பென் ஸ்டாண்டு, இது வந்து கொஞ்சம் அழகு சாதன பொருள், ஏன்னா அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணுறது இதை பார்த்துட்டு சும்மா ஒரு ஃபேண்டசிக்கு வச்சுக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இவன் தான் என்னோட ஸ்டூலு. ஸோ இதான் என்னோட ஸ்டடி டேபிளோட டூர். காஸ்டியூம் சேஞ்ச், இதுக்கப்புறம் ஃபுல்லாக படிப்பு தான். கொஞ்சம் காஃபியை குடிச்சுப்போம். ஆஹா, இந்த குளிருக்கும் கொஞ்சம் சூடாக எது குடித்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். லைக் B1 எக்ஸாம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓகே கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு கவி, நான் பாஸ் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு வந்து A2 லெவல் தான் கொடுத்தாங்க, அந்த மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம். ஸோ இப்போ வந்து நவம்பர் மிட்டு. ஸோ நாளைக்கு எக்ஸாமு. ரிசல்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 மந்த்லேருந்து 4 வீக்ஸ் to 5 வீக்ஸ் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா டிசம்பர் எண்டில் தான் எனக்கு ரிசல்ட் வரா மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் பயமாகவே இருக்கும், எப்படி எழுதிட்டு என்ன மார்க் போடுவாங்கன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை கவி, கொஞ்சம் லிபரலாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க, நாங்களாம் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக தான் இருக்குது. பட் எங்கள் மாமா கிட்ட வந்து நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பயமாக இருக்குன்ட்டு. அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை இது வந்து ஒரு லாங்குவேஜ் தானே, நீ வந்து பேச தான் நம்மளுக்கு தெரியணும், நீ இது வந்து ப்ராப்பர் எக்ஸாம் மாதிரி நீ வந்து நினச்சிக்காத, எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட் லாங்குவேஜ், உனக்கு பேச தெரியுதுல்ல, ஸோ அதுதான் உன்னோட அச்சீவ்மெண்ட்டுன்ட்டு ஏதோ நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. பட் படிக்கிற நமக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 வருஷமாக படித்தோமே, எப்படின்னா நல்ல மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி நான் வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போடுறேன். பட் டிசம்பர் எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ரிசல்ட் வர. ஓகே, ஸோ இப்போ வாங்க கொஞ்சம் நேரம் படிக்கலாம். அப்படியே படிக்க நான் வந்து என்னோட ஜெர்மன் கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணேன்னா, நாங்கள் லாஸ்ட் இயர் தான் ஜெர்மனிக்கு வந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், லைக் வந்து நம்ம அடுத்து இங்கே இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்டடீஸை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலன்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க ஃபஸ்ட்டே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இங்கே இருப்போம் இல்லைன்ட்டு இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு மாதிரி, நம்ம லாங்குவேஜை கற்றுப்போம். அது வந்து எப்பயுமே படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகாதுல்ல. ஸோ அதனால் வந்ததுமே நாங்கள் வந்து ஜெர்மன் கிளாஸ் வந்து சேர்ந்துட்டேன். இப்போ நானும் ஜெர்மன் B1 வந்து எழுத போகிறேன். எங்கள் மாமாவும் இப்போ A1 வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்லாம் தெரியல. பட் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பாக ஜெர்மன் தெரியணும். டே டு டே லைஃபுக்கு இங்கே ஜெர்மன் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பயங்கர ஆடட் அட்வான்டேஜ் தான். இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இங்கிலீஷ்லலாம் பேசுகிறாங்க. பட் நம்மளுக்கு மெயினாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஜெர்மன் தேவை. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக ஜெர்மன் படிக்கிறது. ஸோ ஒரு சர்வைவல்காகவாச்சும் நம்மளுக்கு தேவை. ப்ளஸ் இது ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு தான்.
அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க. ஜெர்மனி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சி படிங்க. இது யூஸ் ஆகும் யூஸ் ஆகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ வந்ததுமே ஜெர்மன் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். லைக் லாஸ்ட் இயர் வந்தோம், பரவாயில்ல, இந்த இயர் வந்து நம்ம B1 வந்து முடிக்க போகிறோம். நிஜமாகவே ரொம்ப சூப்பர் தான். நான் வந்து படிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். பட் படித்ததுனால ஏதோ ஒன்று கற்றுருக்கேன். ஐயோ, எனக்கு இப்போ இப்படி பேசும்போது மனசுக்குள்ளே என்ன தெரியுமா, பேசுகிறேன் B1 பாஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்? சரி, அட்வைஸ் தானே கொடுப்போம். கண்டிப்பாக வந்து ஜெர்மன் படிங்க. வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அது யூஸ் ஆகுது யூஸ் ஆகலை, நம்ம இங்கே இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிலாம் நினைக்காதீங்க. லைக் நீங்களே வந்து படிங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதோ தான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட நிறைய பேர் இந்த ஜெர்மன் கிளாஸை பற்றி, இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய விதமான கொஷின்ஸ் ரொம்ப நாளாக வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாமே சேர்த்து இப்போ நான் பதில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் எங்கே கவி ஜெர்மன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டபிளர் வாகை, அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஒரு 3 ஸ்டாப் தள்ளி கான்ஸ்டபிளர் வாகை இருக்குல்ல, ஸோ அங்கே அவிசேனா இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் தான் நான் வந்து ஜெர்மன் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சோஃபார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து பேஸ்ட் ஆன் த டீச்சர்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் A1லேருந்து B1 வரைக்கும் தான் படித்தேன். இதோட ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 லெவல் முடிச்சிருக்கேன், A1 A2 B1. ஸோ A1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே 2 மாடியூல் இருக்கும், A1.1 A1.2ன்ட்டு. அந்த மாதிரி A2க்கும் இருக்கும் B1க்கும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 6 மாடியூல் வந்து முடிச்சிருக்கேன். ஒரு மாடியூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் €250 கிட்ட ஆகும் எனக்கு. ஸோ A1க்கு வந்து பார்த்தீங்கன்னா €500, ஏன்னா 2 மாடியூல் இருக்குல்ல. A2க்கு ஒரு 500, B1க்கு ஒரு 500, டோட்டலாக €1500 வந்து நான் பே பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு கம்மி ஆஃப் த அமௌண்ட் தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாம்ஃப்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதாவது பூண்டஸ் ஆம்ட் ஃபார் மிக்ரேஷன் உண்ட் ஃப்ளூஸ்லிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன், எனக்கு வந்து எதனா குட் ஷைன், அதாவது எதனா டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுங்க, அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நான் அதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 50% ஆஃபர் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த 50% ஆஃபரில் தான் ஒரு மாடியூலுக்கு 250, இல்லைனா ஒரு மாடியூலுக்கு €500 பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி படித்ததுனால எனக்கு €250 ஒரு மாடியூல்னு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மெயினாக என்னை கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். வேறு எதனா கேள்வி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த எப்படி வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறீங்களாம் கேட்டிங்க. இதோ இந்த வீடியோவில் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி தான். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து டிவி பார்த்தேன். அதுவே பேரின்பமாக இருந்துச்சு எனக்கு. படிக்கிறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள், பெரிய வேலையாக வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த நிலா குட்டியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுற டைம் வந்துருச்சு. போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவளை செட்டில் பண்ணணும். எங்கள் மாமா ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. ஒரு பொண்டாட்டியா தூக்கம் வேற வருதா உங்களுக்குலாம்? எங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டி தூங்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க இந்த பிள்ளைய. இந்த மாதிரி பொண்டாட்டி கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. ஸோ வந்து ஈவினிங் என்னது இது, குட்டி ஸ்நாக்ஸ், ஒரே ஒரு தோசை, அப்புறம் காஃபி. நான் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு இந்த நேரம் என்னை நீ கூட்டு போய் ஹோட்டல்ல ட்ரீட் வைக்கணும், நான் எக்ஸாம் எழுதுனதுக்கு. இன்னைக்கு நிலா ஸ்கூல்ல லாண்டன் ஃபெஸ்டிவல். ஸோ இங்க பாருங்க, காட்டு நிலா, இங்க பாரு, ஷோமி. எங்க மாமா தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எதுக்கு மாமா?
Okay guys, enjoy Field Pass. Field Pass Nila. Field Pass na have fun. The paityakaan kootathil. Choose guys. Choose. Thanni bottle. Thanni kudichittu vaa. Apram thanni kudichittu. Lantern Festival la 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 la. So வந்து வீட்டுக்கு வந்து இங்க பாருங்க என் மண்டெல்லாம் நான் எப்படி வச்சிருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் முடிக்கிறேன். ஃபுல் டே ரெஸ்ட் தான். அப்படியே ஜாலியா என் இஷ்டத்துக்கு படுப்பேன். எனக்கு பிடிச்ச சேனல்ல பார்ப்பேன். நல்லா சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பெரிய கனவே இருக்கு. ஏன்னா ஒரு மாசம் கிட்ட இந்த எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாதிரி இருக்கும்ல, பிடிச்சிதான் இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த ஒரு பயம் கலந்து ஒரு மாதிரி அந்த ப்ரிப்ரேஷன் மோட்லேயே இருப்போம்ல. ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நல்லா அடுத்து சாட்டர்டே சண்டே அப்படியே, நாளைக்கு சாட்டர்டே, ஸோ சாட்டர்டே தான் எனக்கு எக்ஸாமு முடிச்சுட்டு அப்போலேருந்து சண்டேலாம் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் தூங்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு கனவுல தான் இருக்கேன். ஆனால் யார் சமைப்பான்னு கேட்குறீங்களா? நான் தான் சமைப்பேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க திருப்பி. இப்போ நைட்டுன்றேன், ஆக்சுவலாக இருட்டாயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து டைம் வந்து 5 o'clock ஆகுது. 5 o'clock இங்கே லேண்டன் ஃபெஸ்டிவல் காலையில் சொல்லியிருந்தால, ஸோ அதுக்காக எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் வந்து அப்படி பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க போய் படிக்கலாம். திருப்பி படிக்கிறத காட்டல, அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்து போகும்போது உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ போய் படிக்கிறேன். பாய். போயிடாதீங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கை எடுப்பேன். நாளைக்கு வீடியோ வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு தான் என்னோட எக்ஸாம். காலையிலே எழுந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு குட்டியோண்டு காஃபி குடிச்சிட்டு ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் காலைல நான் வந்து என்னெல்லாம் பண்ணேன்னு சும்மா லைட்டாக வந்து பாருங்கள். ஸோ எக்ஸாம் பயத்தில் நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வரல. நைட்டும் ரொம்ப நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னதான் தூங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு மாதிரி ஃபியர் இருந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் ஒரு 5:30க்குலாம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா, அப்பா, மாமனார், மாமியார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்க, எனக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லோரும் வந்து எனக்கு வந்து சூப்பராக ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணி அமிச்சாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் படித்து ஒரு பெரிய ஆளாக வந்துடுறோன்னு. ஸோ பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அவங்க விஷ் அவ்வளோதால படித்து பெரிய ஆளாக வந்துடணும். நீங்கள் பாருங்கள், என்னோட மெயின் கேரக்டரு எங்கள் மாமா தான். இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நான் இந்த மாதிரி போய் படிக்கிறது, புதுசாக கற்றுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ அவங்களும் வந்து சூப்பராக ப்ரே பண்ணி என்னை வந்து வழி அமிச்சாங்க. இங்கே பாருங்கள் எப்படி குளிருது சொல்லிட்டு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஹலோ, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7:40 அந்த மாதிரி ஆகுது. எனக்கு 9 o'clock எக்ஸாம். பட் இங்கேருந்து ட்ராவல் டைமே ஆகுமா, அதனால் நம்ம முன்னாடியே போயிட்டு இருக்கிறது தானே பெஸ்ட்டுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆஹா நல்லா இருக்குது வெதர். நான் சொல்லியிருக்கேன் காலிலேருந்து என்னை வந்து ராணி மாதிரி எக்ஸ்ட்ரா, ஆல்ரெடி ராணி மாதிரி தான் வச்சுப்பாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கணும், எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு சொன்னேன். எங்கள் மாமாவே எழுந்து காலையில் நிலாவை குளிக்க வச்சு ப்ரஷ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி தலை மட்டும் தான் வார தரலன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கிளம்பியிருக்கேன். ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப நம்மளோட மைண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேட்குறது லிசனிங் இருக்குது, ரீடிங் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, ஸ்பீக்கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பீஸ்ஃபுல்லாக கிளம்பியிருக்கேன். அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் காரில் ஹீட்டர்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க. இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டுருக்கேன் நான் ஒரு எக்ஸாமுக்கு. எங்கள் காரில் வந்து திறந்தா கந்த சஷ்டி கவசம் பாடும் பாருங்க. ஹலோ மாமா. காலையிலேயே எங்கள் மாமா கந்த சஷ்டி கவசமெல்லாம் போட்டு அப்படியே ஒரு டிவைன் மூடோட நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. ஓகே போகலாம். இந்த 2 ஜீவனையும் என் கூட எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இவங்க தான் என்னோட ஸ்ட்ரென்த்து.
எல்லாமே காலைல 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் இந்த 4 டிகிரி குளிர்ல எனக்கு எழுப்பிட்டாங்க. வட்டன் போறோம் பாருங்க, ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு. ஸோ எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் காருக்குள்ளேயே வின்டர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க குளிர்து. இப்போ என்ன மாமா டைம் இதுவே டெம்பரேச்சரு 3ஓ 4ஓ தான். ஸோ கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களா? ரொம்ப ஹைப்பராக தான் இருப்பேன் எப்பயும். இன்னைக்கு வந்து ஓவர் ஹைப்பராக ஆகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். அது வந்து எக்ஸாம் ஃபியர் இருக்கு, அதனால எதோ வந்து பேசுவேன்னா எனக்கு வந்து எதனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேசினே இருப்பேன். அதுதான் நான். ஸோ எனக்கு தெரியலங்க பாஸ் ஆவனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முழு முயற்சி போட்டிருக்கிறேன். ஓகே, எப்படினாலும் என்னைய வந்து ஜட்ஜெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட ரியல் லைஃப்பில் நான் வந்து இருந்த மோடு, ஓகேங்களா? வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு என் கிளாஸ்க்கு எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கோம். வாய் ஃபுல்லாக பல்லு, ஆனால் மனசு ஃபுல்லாக பயம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாருங்க மாமா, எலி தான் காயணும், எலி புழுக்க ஏன் காயுதுன்ற மாதிரி. எதுடி 6 மணிக்கெல்லாம் குளிக்க வச்சு காலையில் வாங்க வரோம் குளிர்ல. என் கூட சேர்ந்து என்னைய கட்டிக்கின பாவத்துக்கு எல்லாரும் காயணும். மாமா எனக்கு எதனா 4 நல்ல வார்த்தையா சொல்லி அனுப்பு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எல்லாம் ஜமாயிச்சு, இதெல்லாம் சும்மாவா? இவங்கதான் டாப் 1 ஸ்டூடெண்ட். ஐயோ கேட்க மாட்டேன், நல்லாதான் இருக்கு. இப்போ பாஸ் ஆகிறத ஃபெயில் ஆகிறத முக்கியம் கிடையாது, மார்க் எவ்வளவு வாங்குறது தான் முக்கியம். இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பாஸ் பண்ணா எனக்கு ஓகே, நான் B1 வாங்கணும். வாங்குறது கெத்தா வாங்கணும், அப்படி அப்படி பார்த்து தடம் பதிக்கணும். தெரிஞ்சிரும். சும்மா போல வேண்டாம் ஆகக்கூடாது. இன்னும் 1/2 an hourல எனக்கு எக்ஸாம். வந்துட்டு வா அவிசனா. ஓகே ஓகே மக்களே, நான் எக்ஸாம் எழுதிட்டு உங்களை மீட் பண்றேன். அடுத்த 1/2 மணி நேரம் கவிப்பிரியா மூஞ்ச பாக்கணுமே. இவங்க எக்ஸாம் போயிடுவாங்க, 2.5 மணி நேரம் நாங்க உட்காந்து எங்க சுத்திட்டு இருக்கோம் பத்திர ஷாப்பிங் மால்ல. என்ன மாமா எனக்காக நீ அது கூட எங்களுக்கு குளிர்லயே வர வச்சு சாப்பிட கூட இல்ல, எங்க வெளியே சாப்பிட வச்சு இப்போ நாங்க குளிர்ல எங்க ஷாப்பிங் மால் சுத்திட்டு இருக்கோம். இங்க பாருங்க என் புள்ளையும் நின்னுட்டு இருக்குது பாருங்க. கைக்கு கிளவுஸ் என்ன பின்ன 3 டிகிரி ஆச்சு. தலை கூட கொண்டு வந்துட்டேன், நம்ம தலை கூட மாமா. இரு சாப்பிட்டு போலாம். இல்ல நான் கிளம்புறேன். ஏய் பட்னியால போவே கூடாது, இன்சூல் டிகன் சீட். இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் கிளம்புறேன். Okay guys, bye.